வாழ்ந்தழியும் வாழ்ந்த அன்று மாறியான இந்த லோகமது வாழ்ந்தழியும் வாழ்ந்த அன்று என்றும் மாறினாரே கண்மணி போல நம்மை காக்கும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை துன்பங்கள் வந்தாலும் இடர்கள் வந்தாலும் ஆமென் ஆமென் கண்ணின் மணி போல பாதுகாக்கிற தேவன். ஆண்டவர் இந்த நாளில ஒரு பிள்ளைகளை அப்படி பாதுகாப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு எங்கள் மீது என்றென்றும் இருக்கும்படி அவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கடந்த நாட்களை நாங்கள் வந்திருக்கேன் இல்லையா? நான் கடந்த முறை வந்தபோது நான் சொன்ன அந்த செய்தி யாருக்கா ஞாபகம் இருக்கா? கடந்த முறை நான் வரும்போதெல்லாம் வந்திருந்தீங்க இல்லையா? நான் சொன்ன செய்தி யாராவது ஞாபகத்தில் வச்சிருக்கீங்களா? இருக்கா? ஞாபகம் கவனிங்க. இருக்கா? ஞாபகம் இருக்கா? என்ன செய்தி கடந்த நாட்களில் கொடுக்கப்பட நான் வரும்போது கொடுத்தேன்? செய்திகளை குறிப்பிடுகிற பழக்கம் ஒரு சில பேருக்கு இருக்கும். ஞாபகம் இருக்கா? நான் வந்ததாவது ஞாபகம் இருக்கா? ஆசையாய், வெரி குட். ஆசையாய் தொடர்கிறேன். தொடர்ந்தீங்களா? ஆசையா தொடர்ந்தீங்களா? ஆண்டவரை எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படியாய் ஆசையாய் தொடர்கிறேன். ஸோ அந்த வசனத்தை நாம் கடந்த முறை தியானித்தோம். ஸோ ஆசையாய் தொடர்கிற ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. சின்ன முறை நான் வாசிக்க போகிறோம். வாசிங்க. 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனம், பக்கம் 129. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் பைபிள் எடுத்து வந்திருக்கீங்க? எல்லாம் எடுத்து வந்திருக்கீங்களா? சரி, வேதத்தை எடுத்து பிரித்துக் கொள்வோம். 1 யோவான் 5:4 வாசிக்கலாம். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹல்லேலூயா. ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை. ஜெயம் என்று சொன்னால் வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை. அப்போ இன்றைக்கு தேவன் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழும்படியாகத்தான் நம்மை அழைத்திருக்கிறார். ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழும்படியாகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு அநேக விசுவாசிகள் அல்லது கிறிஸ்துவை அறிந்தவர்கள் கூட ஜெயிக்க முடியாமல் ஒரு தோற்று போன கிறிஸ்தவ வாழ்க்கையை இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருப்பதை நம்மால பார்க்க முடிகிறது. ஒரு தோற்று போன, ஒரு ஜெயம் இல்லாத ஒரு வாழ்க்கை, எல்லாவற்றாலும் தோற்கடிக்கப்படுகிற,
சில சமயங்களை பார்க்கும்போது உலகம் அவர்களை தோற்கடிக்கிறது, பிசாசு அவர்களை ஜெயித்து விடுகிறார். இன்னைக்கு சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை அவர்களை தோற்கடிக்கிறது. இவைகளிலிருந்து அவர்கள் வெளியே வர முடியாதபடி ஒரு தோற்று போன அல்லது இந்த ஜெயத்தை, வெற்றியை அனுபவிக்க முடியாத ஒரு வாழ்க்கையை இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள், ஏன் நாம் கூட வாழ்ந்து கொண்டிருப்பதை நம்மால உணர முடியும் இல்லையா? எதை எடுத்தாலும் ஒரு ஜெயமே இல்லை, எதை எடுத்தாலும் முடியல, முடியாது, நடக்காது இப்படின்னு சொல்லியே நாம் என்ன பண்றோம்? ஒரு ஜெயம் இல்லாத அல்லது அந்த வெற்றியை அனுபவிக்க முடியாத ஒரு வாழ்க்கை இன்றைக்கு அநேகர் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இந்த வெற்றியை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லது இந்த ஜெயத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், முதலாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்தார் என்பதை நாம் சரியாக புரிந்து கொண்டால்தான் என்ன பண்ண முடியும்? இந்த ஜெயத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். நாம் எல்லோருமே ஜெயிக்க பிறந்தவர்கள் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆமென் சொல்றீங்களா? நாம் எல்லாம் ஜெயிக்க பிறந்தவர்கள். அப்போ இந்த ஜெயத்தை இயேசு கிறிஸ்து எப்படி நமக்கு பெற்றுக் கொடுத்தார் என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தோற்று போன வாழ்க்கை வாழ்வதற்காக இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கவில்லை, ஜெயிக்கும்படியாக. ஏனென்று சொன்னால் அவர் ஜெயத்தை நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார், அவர் ஜெயித்தார். அப்போ இன்றைக்கு முதலாவது நாம் ஜெயிக்க வேண்டுமானால், இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டுமானால், இந்த உலகம் எப்படிப்பட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் எப்படிப்பட்டது நல்ல மனசுல பதிய வச்சுங்க. நாம் வாழ்கிற உலகம் எப்படிப்பட்ட உலகம் என்பதை நாம் புரிந்து கொண்டால் மாத்திரம்தான் இந்த உலகத்தை நம்மால ஜெயிக்க முடியும். இன்னைக்கு ஒரு பிசினஸ்ல ஒருத்தர் போய் இன்வெஸ்ட் பண்றாரு சொன்னா, முதலாவது அந்த பிசினஸ் பத்தி நல்லா அவர் தெரிஞ்சுக்கணும். அந்த பிசினஸ் உடைய நெளிவு சுழிவுகளை, எப்படி அதை நான் லாபத்தை பெருக்குவது, எப்படி நாம் இன்வெஸ்ட் போட்டு அதுல இருந்து லாபத்தை சம்பாதிப்பது, அல்லது அந்த பிசினஸ் நாம் எப்படி நாம் பெருக்க வேண்டும் என்பதை தெரிந்தால் மாத்திரம்தான் அதுல போய் அவர் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதை தெரியாமல் இவர் பணத்தை போட்டுட்டு நாளைக்கு எனக்கு நஷ்டம் ஆயிடுச்சு, நான் போட்ட பணம் எல்லாம் போயிடுச்சு என்று சொல்லி இவர் தலையில கை வைத்து உட்கார்ந்து கொண்டால் அதற்கு பிசினஸ் பொறுப்பல்ல, இந்த உலகம் பொறுப்பல்ல. கரெக்டா? அதை பற்றி அப்போ இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டுமானால் நாம் எப்படிப்பட்ட உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக பிறந்த போது அவர் சந்தித்த உலகம் எப்படி இருந்தது, அவர் அந்த உலகத்தை எப்படி ஜெயித்தார். உலகம் என்று சொன்னால் உலகத்தில் இருக்கிற ஜனங்கள். அப்ப இயேசு கிறிஸ்து பிறந்த போது அவர் சந்தித்த உலகம் அல்லது அவர் பார்த்த உலகம் பாவம் நிறைந்த உலகமாய் காணப்பட்டது இல்லையா? பாவம் நிறைந்த உலகமாய் காணப்பட்டது. அது மாத்திரமல்ல, எப்பொழுதுமே இயேசு கிறிஸ்துவை குற்றம் சாட்டுகிற ஒரு உலகமாய், அரசியல் ரீதியாக குற்றம் சாட்டியது, தேவ நீதியாக அவரை குற்றம் சாட்டியது, எப்படியும் அவரை விரோதித்துக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் அவரை சுற்றிலும் இருந்தார்கள். உண்மைதான? வேதத்துல பார்க்கும்போது ராயனுக்கு வரி கட்டுவது சரியா, ஏன்னா எப்படியாவது அவரை குற்றம் சாட்டி அவரை சிறையில் அடைக்க வேண்டும் என்று சொல்லி ராயனுக்கு வரி கட்டுவது சரியா என்று கேட்கும் போது அவர் ஒரு நாணயத்தை பார்த்து, இதுல யாருடைய உருவம் பொறுத்திருக்கு, ராயனுடைய உருவம், அப்படி ராயனுக்குரியதை ராயனுக்கு செலுத்துங்க, தேவனுக்குரியதை தேவனுக்கு செலுத்துங்கன்னு சொல்லி அவர் ஞானமா என்ன பண்ணார், அந்த சூழ்நிலையை அவர் அப்படியே தாண்டி வெளியே வந்தார். அப்ப இது அவரா செஞ்ச விஷயம்தான் இல்லையா? அப்ப ஞானமாய் அவர் நடந்து கொண்டார், அவர் ஞானத்தோடு அந்த இடத்துல பேசினார். அவரால் சிக்க வைக்க முடியவில்லை. அதே போல நியாயப்பிரமாணத்தை முன்னிட்டு அவரை தேவ ரீதியாக குற்றம் சாட்ட வேண்டும் என்று சொல்லி விபச்சார ஸ்திரியை கையங்களமா பிடித்து, அப்போ நியாயப்பிரமாணம் சொல்லுது, இப்படிப்பட்ட விபச்சார ஸ்திரிகளை கல்லெறிந்து கொல்லணுமே, நீங்க என்ன சொல்றீங்க அப்படி சொல்லும் போது அவர் என்ன பண்ணாரு தெரியும் உங்களுக்கு. முதலாவது யாரை நீங்க பாவம் செஞ்சீங்களோ அவங்க முதலாவது கல்லெறிய கடவுள்னு சொல்லி அந்த இடத்திலிருந்து அவர் வெளியே வந்தார். அவர் எப்படியெல்லாம் அந்த உலகத்தை ஜெயித்தார். அவர் எப்பொழுதுமே சதுசேயர்களும் பரிசேயர்களும் வேத பாரகர்களும் அல்லது ஜனங்களும் அவரை எப்போதுமே ஏதாவது ஒரு விதத்துல இவர் அதை செஞ்சாரு இதை செஞ்சாரு, ஓய்வு நாளை இவரை அவமதிச்சாரு, நியாயப்பிரமாணத்தை இவரை கடைபிடிக்கலை இப்படி சொல்லி இவர் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் செய்யறாரு சொல்லி எப்பொழுதுமே அவர் ஊழியம் செய்த அந்த 3.5 வருடங்களும், அதுக்கு முன்னால கூட இருந்திருக்கலாம், ஆனால் பார்க்கும்போது எப்பொழுதுமே அவரை குற்றம் சாட்டி அவருக்கு தண்டனையை எப்படியாவது வாங்கி கொடுக்கணும் என்று சொல்லி முயற்சி செய்து கொண்டிருந்த ஒரு கூட்டம். அப்படிதானே? அவர் வாழ்ந்த உலகத்துல, அவர் சந்தித்த உலகம், அவர் வாழ்ந்திருக்கு. அதை எப்படி அவர் மேற்கொண்டார்?
அது மாத்திரமல்ல, ஒரு பக்கம் இந்த கூட்டம் என்று சொன்னால், மறுபக்கம் பிசாசினால் வந்த ஒரு சோதனை. சோ அதையும் அவர் மேற்கொண்டார். அப்படி எல்லாம் யோசனை பண்ணி பாருங்க, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த உலகத்தை அவர் எப்படி மேற்கொண்டார் என்பதை நாம் அந்த வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும். அவர் வாழ்ந்த உலகம் எப்படிப்பட்ட உலகமாயிருந்தது, இன்றைக்கு நாம் வாழ்கிற உலகம் எப்படிப்பட்ட உலகமாயிருக்கிறது. இன்றைக்கு அதே சூழ்நிலையில் தான் இன்றைக்கும் நாமும் தள்ளப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்மை சுற்றிலும் நம்மை குற்றம் கண்டுபிடிக்கும்படியாக, நமக்கு எதிராக, நம்மை எப்பொழுதும் புறம் கூறுகிறவர்களாக, எப்பொழுதும் நம்மேலே ஒரு கோபத்தை உக்கிரத்தை காட்டுகிறவர்களாக, நம்மேலே எரிச்சல் உள்ளவர்களாக, நம்மேலே பொறாமை கொண்டவர்களாக, எப்பொழுதுமே எல்லோரும் நமக்கு சாதகமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் இல்லை. அப்ப நம்மேலே வெளிப்புறமாய் ஒரு அன்பை காண்பித்துக் கொண்டு உள்ளே நம்மை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிற சில உறவுகள், சில கூட்டங்கள், சில நண்பர்கள், நம்மை சூழ்ந்திருக்கிறவர்கள், இப்படிப்பட்ட உலகத்திலே நாம் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஒரு பக்கம் இந்த மனிதர்களால் என்று சொன்னால், மறுபக்கம் பிசாசானவன் எப்படியாவது நம்மை வீழ்த்த வேண்டும், எப்படியாவது நம்முடைய பரிசுத்தத்தை குலைக்க வேண்டும், எப்படியாவது அவன் பரலோகம் போவதை தடுக்க வேண்டும் என்று சொல்லி பண ஆசைகளை கொடுத்து, பொருளாசைகளை கொடுத்து, பெண் ஆசைகளை கொடுத்து, இப்படிப்பட்ட இச்சைகளை நாம் அதை நிறைவேற்றும்படியான சூழ்நிலைகளை நமக்கு எதிராக செய்து, அவன் ஒரு பக்கம் நமக்காக நம்மை எப்படியாவது வீழ்த்தும்படி ஒரு நேரத்தை அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். எவனை விழுங்க வேண்டும் என்று சொல்லி அவன் என்ன பண்றான், கர்ஜிக்கிற சிங்கம் போல அவன் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். அப்ப இன்றைக்கு இந்த உலகம் என்று நாம் பார்க்கும்போது, நாம் எப்படிப்பட்ட உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எப்படி ஜெயித்து வெளியே வர முடியும்? இது ஒரு மிகப்பெரிய சவால், அப்படிதானே? ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலை என்று சொன்னால், இந்த உலகம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் கண்டுகொள்ள வேண்டும். இப்ப இந்த உலகம் யாருடைய கையிலே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் வசனத்தை வாசிக்கும் போது 1 யோவான் 5:18 நீங்கள் வாசித்து பாருங்கள். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடைக்கதென்றும் அறிந்திருக்கிறோம். அப்போ நாம் வாழ்கிற இந்த உலகம் ஏதோ ஒரு அரசாங்கத்தின் கீழ் இருக்கிற உலகம் அல்ல. இந்த அரசாங்கத்தை விட இன்றைக்கு இந்த உலகமானது பொல்லாங்கன் கையில இருக்கிறது. பொல்லாங்கன் என்று சொன்னால் இதை ஆளுகிற அதிகாரம் பிசாசுக்கு கை மாறியது. அப்போ இந்த உலகத்தை, இந்த பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆதாம் ஏவாளிடத்திலே ஆண்டவன் அந்த அதிகாரத்தை கொடுத்தார். ஆனால் அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதால அந்த அதிகாரம் பிசாசு கையில் போனது. இதை நாம் எப்படி தெரிந்து கொள்ளலாம், எப்படி இதை நாம் தெரிஞ்சுக்கலாம் சொன்னா, இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்து வரும்போது, நீங்கள் மத்தேயு 4:8-9 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், ஒரு பெரிய ஒரு மலையின் மேல அவரை கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களிலும் அவர்களின் மகிழும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் உமக்கு தருவேன் என்று. அப்படின்னா இந்த உலகம் இப்போ யார் கையில இருக்கு? பிசாசுடைய பொல்லாங்கன் கையில் இருக்கிறது. எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொள்ள முடியுதா? அதுதான் உண்மை. இன்னைக்கு உலகம் பொல்லாங்கன் கையில இருக்கிறது. நீ சாஸ்திராகமா விழுது, நான் உமக்கு தருவேன். அது மாத்திரமல்ல, நீங்கள் லூக்கா 4:56 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, உலகத்தின் சகல ராஜ்யங்களும் ஒரு நிமிஷத்தில் அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றிலும் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன், இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன் என்று பிசாசு இயேசு கிறிஸ்துவிடத்தில் கூறுவதை நம்மால பார்க்க முடியும். பேசுறது உங்களுக்கு புரியுதா? அல்லேலூயா. இன்னைக்கு நன்றாக புரிந்து கொள்ளுங்க. நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இந்த வசனத்தை நாம் வாசித்தோம். அப்ப இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இப்போ இந்த உலகம் யாருடைய கையில் இருக்கிறது? அப்போ இதனை மீட்டு, இந்த உலகத்தை மீட்டு திரும்ப அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுக்கும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனிதாக வந்து அவர் என்ன பண்ணாரு? சிலுவையிலே பிசாசின் தலையை நசுக்கி அந்த அதிகாரத்தை நம்முடைய கையில திரும்ப கொடுத்தார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமா? எப்படி பண்ணாரா? பிசாசின் தலைய நசுக்கினாரு. பிசாசின் தலை நசுக்கப்பட்டது என்றால், ஒரு தலை நசுக்கினாலே என்னாச்சு? அவரோட உயிர் போயிடும், அவ்வளவுதான், பிழைக்க வழியே கிடையாது. ஆனால் இன்னைக்கு நாம என்ன சொல்றோம்? தலை போயிடுச்சு, ஆனா வாழாடுது அப்படின்னு சொல்லி நாம பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்ப ஆண்டவர் பிசாசின் தலையை நசுக்கி விட்டார் என்று சொன்னால், நம் முழுமையான ஜெயத்தை நம்மிடத்திலே ஆண்டவர் அந்த அதிகாரத்தை நம்மிடத்திலே கொடுத்து விட்டார். அல்லேலூயா. ஆனா இன்றைக்கும் நாம் என்ன பண்றோம்? தோற்று போய் இருக்கிற ஒரு தோற்று போன அந்த அனுபவத்தோடே கூட
இல்லையா? ஜெயத்தை நாம் எப்போதே ஆண்டவர் நமக்கு சிலுவையிலே ஜெயத்தை பெற்றுக் கொடுத்து விட்டார். ஜெயத்தை பெற்றுக்கொண்டோம், நாம் எல்லாம் பெற்றுக்கொண்டோம். இப்ப ஜெயம் நம்ம இடத்துல இருக்கு, நம்மளாம் ஜெயிக்க பிறந்தவர்கள். இப்ப ஜெயம் நம்ம இடத்துல இருக்கு. ஆனா இதை உணராமல் இன்னும் நாம் ஒரு தோற்று போன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சில பேருக்கு ஒற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு நாம் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்றோமா? ஏதாவது மேற்கொள்ள முடியுதா? பாவத்தை மேற்கொள்ள முடியுதா? தரித்திரத்தை மேற்கொள்ள முடியுதா? இன்னைக்கு அவைகள் நம்மை மேற்கொண்டு நாம் பலவீனமாய் நம்மை காண்பித்துக் கொள்வதனால தான் எனக்குமே எதிரி நம்முடைய பலவீனத்தை பார்த்துதான் நம்ம இடத்துல மோதுவான். எதுல நாம் பலவீனமா இருக்கிறோமோ அதுலதான் அவன் கையை வைப்பான். அவனுக்கு தெரியும் இந்த இடத்துல அடிச்சா அவன் விழுந்து போவான். ஒருவேளை நம்முடைய எண்ணங்கள் பொருளாதாரத்தின் மேலேயே காணப்படுமையானால் அந்த பொருளாதாரத்தை வச்சுதான் நம்ம என்ன பண்ணுவான்? பாவம் செய்ய அவன் வழிவகைகளை ஏற்படுத்துவான். ஒருவேளை நம்முடைய எண்ணங்கள் இச்சையோ வேற எந்த சிந்தையோ இருந்தால் நாம் இச்சையான பாவத்திலே விழும்படியான சில சூழ்நிலைகளை நமக்கு கொண்டு வந்து அதிலே நாம் விழும்படியாய் அதை அந்த சூழ்நிலையே நமக்கு அவனுக்கு சாதகமாக மாற்றி நம்மை விழ வைப்பான். அப்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? இந்த உலகத்தை நம்ம ரெண்டு வகையா பிரிக்கலாம். எப்படின்னு சொன்னா, ஒன்று காணக்கூடிய உலகம், ஒன்று காணக்கூடாத ஒரு உலகம். இந்த காணக்கூடிய உலகம் என்று சொன்னால் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம். காணக்கூடாத ஒரு உலகம் என்று சொன்னால் ஒன்று தேவனுடைய ராஜ்யம், இன்னொன்னு பிசாசினுடைய ராஜ்யம். இந்த ரெண்டு ராஜ்யங்களும் இன்றைக்கு காணக்கூடிய இந்த உலகத்தில் வாழ்கிற நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. புரிந்து கொள்றீங்களா? நம்ம ஏதோ வசனத்தை படிச்சோம் போயிட்டேன்னு சொல்லாம இந்த காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. காணக்கூடிய உலகம் ஒன்று இருக்கு, காணக்கூடாத ஒரு உலகம் இருக்கு. இன்னைக்கு காணக்கூடிய உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் காணக்கூடாத உலகம் இன்றைக்கு நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. அது ஒன்று தேவனுடைய ஆளுகை அல்லது தேவனுடைய ராஜ்யம், இன்னொன்று பிசாசனுடைய ஆளுகை. இன்று பிசாசனுடைய ராஜ்யம் இன்றைக்கு நம்மை எது ஆளுகை செய்கிறது? தேவனுடைய ராஜ்யம் நம்மை ஆளுகை செய்கிறதா? பிசாசனுடைய ராஜ்யம் நம்மை ஆளுகை செய்கிறதா? எந்த ராஜ்யத்துக்குள்ளே இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். அப்ப எந்த ராஜ்யம் நம்மை ஆளுகை செய்கிறது? யார் நம்மை ஆளுகை செய்கிறார்கள்? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் கிறிஸ்தவர்கள் தான், ரட்சிக்கப்பட்டவர் தான். யார் நம்மை ஆளுகை செய்கிறார்கள்? பிசாசு நம்மை ஆளுகை செய்கிறதா அல்லது தேவனுடைய ராஜ்யம் நம்மை ஆளுகை செய்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும். இது ஒரு மிகப்பெரிய சவால். இப்ப மிகப்பெரிய சவால். ரெண்டு விதத்தில் இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க வேண்டும். ஒன்று மாம்சத்தின்படி நாம் ஜெயிக்கணும், அதே சமயத்தில் ஆவியின்படியும் நாம் ஜெயிக்க வேண்டும். ஒரு சில ஜெயம் நாம் மாம்சத்திலேயே நாமவே ஜெயிக்க வேண்டும், பிசிக்கலா நாம் ஜெயிக்கணும். அதான் துன்மார்க்கர் உட்கார இடத்துல, பாவிகள் உட்கார இடத்துல உட்காராத, பாவம் செய்யற இடம் தான் விட்டு விலகி ஓடு. யோசேப்பு மாம்சத்திலே ஜெயித்த அந்த பாவத்தை அவர் ஜெயித்தார், விட்டு ஓடினார். போத்திபாருடைய மனைவி இல்லையா, ஆசைக்கு இணங்க வர அழைத்த போது விட்டு ஓடினார். அது அவர் ஆவியில செய்தாரா மாம்சத்தில செய்தாரா? தன்னுடைய சொந்த இயேசு கிறிஸ்து பல இடங்களில் அவர் சுயமாகவே தன்னுடைய ஞானத்தின்படியே அவர் என்ன பண்ணார்? இந்த உலகத்தை ஜெயித்தார். ஆனால் இன்னைக்கு நாம சொல்றோம், நாம் பலவீனம், எனக்கு ஆவியாளர் உதவி செய்யல அப்படின்னு சொல்லி சில சமயங்கள் நாம் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறோம். சில காரியங்களை நாம தான் ஜெயிக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எந்த பாவம் அல்லது எந்த காரியம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இடரலா இருக்கிறது என்று தோன்றுகிறதோ அந்த இடத்தை விட்டு நாம தான் வெளியே வரணும். ஆவியானவர்களை புஷ் பண்ண மாட்டாரு. நாம சில சமயங்களில சில முடிவுகளை நாம் எடுக்க வேண்டும். இதனால என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கெட்டு போகிறது, இதனால என்னுடைய பரிசுத்தம் கெட்டு போகிறது, இந்த நபரால என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய எண்ணங்கள் மாறுகிறது, இந்த நபரை என்னுடைய குடும்பத்தில நான் சேர்த்து வைப்பதனால சில தேவையில்லாத பிரச்சனைகள் வருகிறது என்று சொல்லி நமக்கு தெரிய வருமானால் இதிலிருந்து நாம தான் விலகணும். பிசாசு என்ன வஞ்சிச்சுட்டா, இல்லாட்டி ஆவியானருக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நாம் தப்பித்து கொள்ள கூடாது, சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. ஆமென் சொல்றீங்களா? அப்ப சில சமயங்கள்ல சில முடிவுகள் நாம் சுயமாக எடுக்க வேண்டும் இந்த உலகத்தை ஜெயிக்க. சில சமயங்கள்ல சில முடிவுகளை இந்த உலகத்தை ஜெயிக்க ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. அப்ப யார் ஜெயிக்க முடியும் என்ற ஒரு கேள்வி நமக்குள்ள எழுமையானால் அந்த இடத்துல சொல்லப்படுகிறது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. தேவனால் பிறப்பதெல்லாம். அப்ப இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டுமானால் இன்றைக்கு உலகத்தில் வாழ்கிற மற்றவர்கள்
இயேசுவை அறியாதவர்கள் அல்லது தேவனால் பிறக்காதவர்கள் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியாமல், பாவத்தை ஜெயிக்க முடியாமல், பிசாசை ஜெயிக்க முடியாமல் அவர்கள் அவனுடைய வலையிலே சிக்கி தன்னுடைய வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உலகத்தை ஜெயிக்க முடியல, ஒரு பிரச்சனையை ஜெயிக்க முடியல, ஒரு சூழ்நிலையை ஜெயிக்க முடியல. அவர்கள் தோற்று போவதே தன்னுடைய வாழ்க்கை என்று நினைத்து அவர்கள் தன் வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் தேவனால் பிறக்கவில்லை. அப்ப தேவனை அறியாதவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அப்போ அவர்களை பிசாசு ஆளுகை செய்கிறது. அப்போ யார் ஜெயிக்க முடியும்? தேவனால் பிறப்பவர்கள். அப்ப யார் தேவனால் பிறந்தவர்கள்? கேள்வி இருந்து கொண்டே இருக்கு இல்லையா? தேவனால் பிறப்பதெல்லாம் உலகை ஜெயிக்கும். அப்ப யார் தேவனால் பிறந்தவர்கள்? வாசிக்கலாமா? 1 யோவான் 5:1 வாசிங்க. இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறார். அப்போ யார் தேவனால் பிறந்திருக்கிறார் என்று சொன்னால் இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறவன். அப்போ இயேசு கிறிஸ்துவை ஒரு உண்மையான தேவனாக தன்னுடைய இருதயத்திலே ஏற்றுக்கொண்டு தன் வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணித்த ஒருவனால் மாத்திரம்தான் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். அது மாம்சீக உலகமானாலும் சரி, ஆவிக்குரிய உலகமாய் இருந்தாலும் சரி. ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் பார்ப்பீர்களானால் தேவனால் பிறப்பவர்கள் அதனுடைய அடிப்படை என்று சொல்லும் போது விசுவாசம். இன்னைக்கு யாரால அதை அங்கீகரிக்க முடியும், அதை ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால் விசுவாசம். யார் விசுவாசிப்பது? எதை விசுவாசிப்பது? அப்போ இயேசுவையே கிறிஸ்து என்று விசுவாசிப்பது. இது எப்படி சொல்லலாம்னு சொன்னா ஒரு மறுபடியும் பிறக்கின்ற ஒரு அனுபவம், born again experience. அப்போ திரும்ப பிறத்த. அப்ப அவர்களால மாத்திரம்தான் இயேசுவை கிறிஸ்து என்று ஏற்றுக்கொள்ள முடியும். இவர்கள் தான் தேவனால் பிறந்தவர்கள். இந்த உங்களுக்கு புரியுதா? எல்லாரும் ஏற்றுக்கொள்ள முடியுதா இயேசுவை கிறிஸ்துன்னு சொல்லி? ஆனா நீங்க பாத்தீங்கன்னா பொதுவா எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு இயேசு மேல, இல்லையா? அந்த நம்பிக்கையில தான் இன்னைக்கு எல்லா கோயிலுக்குமே போவாங்க, இயேசு கிறிஸ்து கோயிலுக்கும் போவாங்க, சர்ச்சுக்கும் போவாங்க, பாத்தீங்களா மாலை போட்டு மலைக்கும் போவாங்க. அப்போ இவர்கள் எல்லாரும் மேலும் நம்பிக்கை இருக்கு. ஆனால் அவரை மெய்யாகவே கிறிஸ்து என்று ஏற்றக்கூடிய அளவுக்கு யாரும் முன் வருவதில்லை. இன்னைக்கு ஒரு விடுதலைன்னு சொன்னா நிறைய பேர் கூட்டம் வரும், ஜெபிப்பதற்கு அநேகர் வருவாங்க. ஆனால் இவர்தான் மெய்யான கிறிஸ்து என்று சொல்லி அவரை ஏற்றுக்கொள்பவர்கள் யாருமே இல்லை, ஒரு சிலர். அவர்கள் தான் மறுபடியும் பிறந்த அனுபவம் உள்ளவர்கள். ஆமென் சொல்றீங்களா? அவர்களுக்குள்ள இருப்பது விசுவாசம். நீங்க பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாடு நீங்க பரிசுத்தவான்களை பார்க்கும்போது அவர்கள் உலகத்தை ஜெயித்தார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா எபிரேயர் நீங்கள் 11வது அதிகாரம் நீங்கள் 34 ஃபுல்லா நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவர்கள் விசுவாசத்தினாலே எதை ஜெயித்தார்கள் என்று சொன்னால் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலம் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார். இந்த காரியங்களை நீங்க பார்க்கும்போது இவர்கள் எல்லாமே உலகமான காரியங்கள். விசுவாசத்தினாலே என்ன விசுவாசம் என்று சொன்னால் தேவன் அவர்களோடு பேசினார், அந்த வார்த்தையை கேட்டார்கள், அந்த சத்தத்தை கேட்டார்கள், அந்த சத்தத்தை விசுவாசித்து இது தேவனுடைய சத்தம் என்று சொல்லி அதைக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக மாறி அதன் மூலமாக இந்த உலகத்தை அவர்கள் ஜெயித்தார்கள். இவர்கள் எல்லோரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். இன்னைக்கு அந்த நாட்களில வார்த்தை வெளியில் இருந்தது, அந்த சத்தம் கேட்டார்கள். ஆனால் இப்பொழுது இருக்கிற நமக்கோ அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளேயே வாசம் பண்ணுகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமல். ஹல்லேலூயா. வெளியில் இருந்து சத்தத்தை கேட்டு விசுவாசித்து கீழ்ப்படிந்து உலகத்தை அவர்கள் ஜெயித்தார்கள் என்று சொன்னால் எப்போதுதான் சத்தம் கேட்கும், அது எப்போனா கேட்கலாம். ஆனால் நம்முடனே கூட இருந்து நம்முடைய என்றென்றைக்கும் வாசம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த ஆண்டவரை நாம் விசுவாசித்து அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவது எவ்வளவு நிச்சயம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்றீங்களா? சொல்ற விஷயம் புரியுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின விசுவாசம் என்ன?
இயேசு கிறிஸ்து எதை விசுவாசிக்க சொன்னார்? பல இடங்களில இயேசு கிறிஸ்து வாழும்போது அவர் முதலாவது அவர் சுகப்படுத்தும் போதும் சரி, அவர் மரித்தவர்களை உயிரோடு எழுப்பின போதும் சொல்லி முதல் வார்த்தை நீ விசுவாசிக்கிறாயா அப்படின்னு ஒரு வார்த்தை தான் கேட்பார் இல்லையா? வேதத்தை நாம் பார்த்திருக்கோம். அப்ப எதை விசுவாசிக்க சொன்னார்? இது குறித்து நாம் தெளிவாய் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மத்தேயு 16வது அதிகாரம் 13, 17 குறித்துக் கொள்ளுங்க. ஏனென்று சொன்னால் நேரம் இல்லை, இன்னொரு நிமிஷம் நான் முடிச்சிடணும், சரியா? அப்போ அந்த மத்தேயுல சொல்லும் போது இயேசு கிறிஸ்துக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. அப்ப என்ன பண்றாரு? சீசர்கள் எல்லாம் பார்த்து என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள், யாரு சொல்றாங்க இதை நீங்க கேளுங்கன்னு சொல்லி ஜனங்கள் எல்லாம் என்ன பார்த்து யாருன்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்கிறாரு. உடனே இவங்க சீசர்கள் எல்லாம் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா உங்களை தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, உங்களை அற்புதம் செய்கிறதுன்னு சொல்றாங்க, இன்னைக்கு நீங்க யோவானுடைய ஆவியில வந்துட்டாருன்னு சொல்றாங்க. இப்படி சொல்லி இவர் எல்லாருமே இந்த ஜனங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து எப்படி பார்த்ததா ஒரு அதிசயம் செய்கிறவர் போல, ஒரு அற்புதம் செய்கிறவர் போல, ஒரு பண தேவைகளை சந்திக்கிறவர். இன்றைக்கு உலகம் அப்படிதான் பார்த்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உலகம் பார்க்கிற பார்வையும் தேவனால் பிறந்தவன் பார்க்கிற பார்வைக்கும் வித்தியாசம் இருக்கு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு சபைக்கு வர விசுவாசிகள் பார்க்கிற பார்வை, இன்னைக்கு உலகத்தான் பார்க்கிற பார்வைக்கு வித்தியாசம் இருக்கு. உலகத்தான் பார்வைக்கு இயேசு கிறிஸ்து ஒரு கடவுள். அவர்கிட்ட போனா நமக்கு சுகம் கிடைக்கும், நமக்கு பணம் கிடைக்கும், பொருள் கிடைக்கும், சொத்து கிடைக்கும். இதுதான் உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் இங்க இயேசு கிறிஸ்து என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லி கேட்கும் போது இன்னைக்கு ஜனங்கள் எல்லாம் உங்களை தீர்க்கதரிசின்றாங்க, உங்களை அற்புதம் செய்ய. அப்போ நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? அல்லேலூயா. இப்போ உங்களை பார்த்து ஒரு கேள்வி, நீங்கள் இயேசுவை யார் என்று சொல்லுகிறீர்கள்? நம்ம உடனே சொல்லுவோம், எனக்கு 1 லட்சம் ரூபாய் கடன் இருந்தது, நான் ஜெபம் பண்ணேன், இயேசு என் கடனை தீர்த்தா, நல்லதுதான். நான் பலவீனமா இருந்தேன், இயேசு எனக்கு சுகம் கொடுத்தா, நல்லதுதான். ஆனால் இன்னைக்கு நீங்கள் யார், என்னை நீங்கள் யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்கும் போது சீசர்களுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. புரியல ஒன்னும். ஆனா திடீர்னு இவர் யாருன்னு கேட்கிறாரு, என்ன நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கிறாருன்னு சொல்லி இவருக்கு ஒரு ஆச்சரியமாச்சு. உடனேதான் சீமோன் அவர் சொல்ல ஆரம்பிச்சாரு. அவர் சொல்றாரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த எண்ணம், இந்த வெளிப்பாடு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் காணப்பட வேண்டும். கிறிஸ்து என்று சொன்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அனாயிட்டட். அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். வெறும் கிறிஸ்து என்று சொன்னால் நம்முடைய பண தேவையும் நம்முடைய பொருள் தேவையும் நமக்கு சொத்தையும் கொடுக்கிற ஆண்டவர் மாத்திரமல்ல, தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இந்த வெளிப்பாடு நம் ஒவ்வொருவருக்கும் அவசியம். அதனால்தான் சொல்றாரு பாருங்க, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அப்போ பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் வெளிப்பாடு பெற்றவர்களாக, மாம்சத்தின் ரத்தம், மாம்ச ரத்தத்தின் வெளிப்பாடு என்பது இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதம் செய்கிறவர், ஒரு அதிசயம் செய்கிறவர் தான் மாம்ச ரத்தத்தினுடைய வெளிப்பாடு. ஆனால் பிதா வெளிப்படுத்தின வெளிப்பாடு என்பது அவர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இந்த வெளிப்பாடு யாருக்கு கிடைக்கும் சொன்னா, தேவனால் பிறந்தவர்களுக்கு தான் கிடைக்கும். யார் தேவனால் பிறந்தவர் என்று சொன்னால் அவரையே கிறிஸ்து என்று அறிவிக்கிறவர்கள். அவர்கள் யார் என்று சொன்னால் மறுபடியும் பிறந்த அனுபவத்தில் இருக்கிறவர்கள். ஹல்லேலூயா. ஆமென் சொல்றீங்களா? இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? மனுஷன் சொன்னா பாருவாங்க, பிசாசு சொல்லுது. நீங்க லூக்கா 4:41 வாசி பாருங்க. பிசாசுகளும் சொல்லுதா, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சத்தமிட்டு அநேகரை விட்டு புறப்பட்டது. அவரை கிறிஸ்து என்று பிசாசுகள் அறிந்திருந்தபடியா. இன்னைக்கு நமக்கு ஏன் தெரிய மாட்டேங்குது? இன்னைக்கு ஏன் நாம் தோற்று போன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் சோகம், எப்ப பார்த்தாலும் கவலை. இன்னைக்கு நம்மளாம் ஜெயம் பெற்றவர்கள், சிலுவையிலே அவர் நமக்கு ஜெயத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நாம எல்லாம் ஜெயிக்க பிறந்தவர்கள். ஆனா இன்றைக்கு நாம ஒரு தோற்று போன வாழ்க்கை. இன்னைக்கு உலகத்தை பார்த்து பயந்து இருக்கோம். நாம அப்படிதானே? பொருளாதாரத்தை பார்த்து பயப்படுறோம், வியாதியை பார்த்து பயப்படுறோம், நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து நாம் பயப்படுறோம். ஒரு பயத்தை கொடுப்பதற்காக, ஒரு பயத்தை காண்பிப்பதற்காக ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை, அல்லது ஒரு பயத்தை காண்பிப்பதற்காக இந்த வெளிப்பாடு நமக்கு கிடைக்கல. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய ஆண்டவர் ஜெயித்தார். இயேசு கிறிஸ்து பார்க்கும்போது அவர் வாழ்ந்த நாட்களில எல்லாருடைய விசுவாசத்தையும் அவர் பார்த்தார். ஜனங்களுடைய விசுவாசத்தையும் பார்த்தாரு, சீஷர்களுடைய விசுவாசத்தையும் பார்த்தார். அநேக சமயங்கள்ல சீஷர்கள் அவங்க கிட்ட வாங்கி கட்டினாங்க. அப்படிதானே?
அற்ப விசுவாசிகளே, உங்களுக்கு விசுவாசம் எங்க போச்சு? இன்னுமா நீங்க என்ன விசுவாசிகள்? அவரோடு கூட இருந்தவர்கள், அவரோடு கூட அந்த அதிசயங்கள் அற்புதங்களை பார்த்தவர்கள் தான். அவருடைய அதிகாரம் என்னவென்று தெரிகிறது, அவர் யார் என்பதை அறிந்து கொண்டவர்கள் தான். ஆனால் அநேக சமயம் இயேசு கிறிஸ்துவிடத்துல வாங்கி கட்டி கொண்டார்கள். அற்ப விசுவாசம் திட்டுறார். விசுவாசம் எங்க போனது? அப்போ இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் வெறும் வார்த்தையால் மாத்திரம் இல்லாமல் அவைகள் கிரியைகள் மூலமாக வெளிப்படுத்தப்பட வேண்டும். அவங்க எப்படி விசுவாசம் இல்லாத போச்சு, எப்படி அவங்க விசுவாசிக்கல் என்று சொன்னா, அந்த உங்களுக்கு அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? படகுல போய் கொண்டிருக்கும் போது என்னாச்சு? பெரிய புயல், கடும் அலைகளுடைய சீற்றம். இவர்கள் என்ன செய்தார்கள்? இவர்களே அதை எப்படியாவது மேற்கொண்டு விடலாம் என்று சொல்லி, என்னால ஜெயிக்க முடியும், என்னால ஜெயிக்க முடியும். இன்னைக்கு ஏன் நாம தோற்று போறோம்னு சொன்னா, சில சமயங்கள்ல என்னால முடியுங்க, நான் மேனேஜ் பண்ணிப்பேங்க, எனக்கு அந்த திறமை இருக்குங்க, என்கிட்ட பணம் இருக்குங்க, பணத்தை தூக்கி எறிஞ்சா எல்லா வேலையும் முடிய போகுது, எனக்கு அந்த அறிவு இருக்கு, எனக்கு நெளிவு சுழுவலாம், அதுதான் சொன்னேன், ஆரம்பத்திலே சொன்னேன். அப்படி சொல்லி இவர்கள் என்ன பண்ணாங்க? தன்னாலேயே அந்த படகை அவர்கள் செலுத்த ஆரம்பித்தார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு கடலை பற்றி தெரியும், அலைகளை பற்றி தெரியும். அதனால என் திறமையால நான் இதனை மேற்கொண்டு விடுவேன் என்று சொல்லி அவர்கள் தன்னால அந்த படகை இயக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் முடிவோ அங்கே அவர்கள் தோற்று போனார்கள். இன்னைக்கு ஏன் நாம் தோற்று போகிறோம்? ஏன் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியல? ஏன் பிசாசை நம்மால ஜெயிக்க முடியல? இன்றைக்கு நாம் நம்மை நம்பிக்கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய திறமையை நம்பிக்கொண்டு இருக்கிறோம், நம்மை சுற்றி இருக்கிறவர்களை நம்பிக்கொண்டு இருக்கிறோம். எனக்கு அவனை தெரியும், இவனை தெரியும், அவங்ககிட்ட ஒரு வார்த்தை சொன்னா இந்த பிரச்சனை சீக்கிரம் முடிச்சு கொடுத்துருவான்னு சொல்லி இன்றைக்கு நம்ப வேண்டியவரை, விசுவாசம் வைக்க வேண்டியவரை விசுவாசிக்காமல் இன்றைக்கு வேற யாரையோ இன்றைக்கு நாம் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால்தான் இன்றைக்கு நாம் தோற்று போன ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. உங்களுக்கு இன்னொரு விஷயமும் உங்களுக்கு தெரியும். படகுல போறாங்க, மாலுமி கப்பல்ல போறாங்க அப்போஸ்தலர் காலத்துல. அங்கே அவர் சொல்றாரு, இது ஒரு பிரச்சனையுள்ள இடங்க, போக முடியாது, புயல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லும் போது அங்க என்ன பண்றாங்க இவங்க? அந்த அந்த சொந்தக்காரர், அதுக்குரிய உரிமையாளர் மாலுமியை நம்பினார்களாம். யாரை நம்பினாங்க? மாலுமியை நம்பினார்களா. இங்க பவுல் ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறாரு. அந்த எச்சரிப்பையும் மீறி இவர்கள் மாலுமியுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னையும், மாலுமி எப்படியும் கப்பலை செலுத்தி கொண்டு போயிடுவாரு. அப்போ கொஞ்ச நேரம் போகும்போது என்ன ஆச்சுன்னா, கொஞ்சம் தென்றல் வீசுற மாதிரி இருந்துச்சு. சூழ்நிலை என்னாச்சு? கொஞ்சம் சாதகமா இருக்கிற மாதிரி இருந்தா மாலுமி தான் நம்பினாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு பெரிய புயல் காற்று அங்கே அடிக்க ஆரம்பித்தது. அதை அவர்களால மேற்கொள்ள முடியல. இன்னைக்கு நம்முடைய சுயபலன், நம்முடைய திறமை, அப்போஸ்தலர் 27:11 நீங்கள் வாசித்து பார்க்கும் போது தெரியும். கூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிறோம், மாலுமியும் கப்பல் எஜமானியும் அதிகமாய் நம்பினான். ஆமா, அதிகமாய் நம்பினான். 14 வாசிக்கும் போது கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோ கிளிதோன், ஆமா யூரோ கிளிதோன் எனும் பெரும் கடும் காற்று. நம்முடைய சுயபலன், நம்முடைய அறிவு, நம்முடைய திறமை, நம்முடைய பணம், நம்முடைய பேச்சு திறமை, இந்த வாய்ஜாலம், இதெல்லாம் கொஞ்ச நேரம் கொஞ்ச நாள் தான். அதை வச்சு ஒண்ணு நம்ம சாதிக்க முடியாது. அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போ இந்த மாலுமியை நம்பினாரு, கொஞ்சம் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்மூத்தா தான் போச்சு. இவரு சொல்லிட்டாரு, காரியம் கை கூடி வந்தது, எல்லாம் கை கூடி. பத்தியா நீ சொன்னது பொய், இங்க பாருங்க மாலுமி எவ்வளவு திறமையா போனாரு பாருங்க, பத்தியா நான் முடிச்சிட்டேன், பத்தியா நான் செஞ்சுட்டேன், பத்தியா நான் சாதிச்சிட்டேன், பத்தியா. இன்றைக்கு இப்படி நம்முடைய சுய அறிவு, சுயபலன், சுய திறமை இன்றைக்கு நம்பிக்கொண்டு சில காரியங்களை செய்வதனால தான் இன்றைக்கு அவைகள் சில சமயங்களை பார்க்கும்போது ஒரு ஜெயத்தை நோக்கி போகிற மாதிரிதான் போகும், கைக்கூடி வந்த மாதிரிதான் தெரியும். ஆனால் கடைசியிலே அது தோற்று போன ஒரு நிலைக்கு கொண்டு வந்துடும். எல்லாம் புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு நாமெல்லாம் உலகத்தை ஜெயிக்க பிறந்தவர்கள். ஏன்னு சொன்னா நம்முடைய அப்பா கல்வாரி சிலுவையிலே நமக்கு ஜெயத்தை பெற்றுக் கொடுத்தார். இன்னைக்கு ஆனால் நாமும் அதை விசுவாசிக்காமல், அழகா பவுல் சொல்லுவாரு, தீமோத்தேயை பார்த்து சொல்லுவாரு, நீங்கள் 1 தீமோத்தேயு 1:2 வாசிக்கும் போது அதுக்கு அவர் சொல்ற விஷயம், இந்த பவுல் தான் அழிக்க தேடின விசுவாசத்தையே அவர் அறித்தார். அதனால தீமோத்தேயை பார்த்து சொல்லும் போது உத்தம குமாரன், விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயு, உத்தம குமாரன், விசுவாசத்திலே ஒரு உத்தமம்.
இன்னைக்கு பேருக்கு நான் விசுவாசிக்கிறேன் என்று அறிக்கை இடுவதல்ல. விசுவாச அறிக்கை வாசிப்பது விசுவாசம் அல்ல. விசுவாச அறிக்கை வாசிக்கிறோம், ஆனால் அந்த விசுவாசம் இருதயத்தின் ஆழத்தில் நம்முடைய வாழ்க்கையில வைக்கிறோமா, வார்த்தையில வைக்கிறோமா? எத்தனை பேர் தூங்குறீங்க? தூங்குறீங்களா? விழித்திருக்கீங்களா? இது தூங்குகிற காலம் அல்ல, இது விழித்திருக்க வேண்டிய காலம். இன்னைக்கு நம்ம ஜாக்கிரதையா ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்கணும், ஜாக்கிரதையா எடுத்து வைக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா ஃபீல்டுல மிலிட்ரி அவங்க போகும்போது, போருக்கு போது ஆங்காங்கே கண்ணி வெடிகள் வச்சிருப்பாங்க. தெரியாம கண்ணி வெடிகள் வச்சிருப்பாங்க. தெரியாதனமா அவர் அதை போய் மெரிச்சிட்டா அந்த காலை எடுக்க முடியாது. எடுத்த என்ன ஆகிடும்? அவரும் அவரை சார்ந்தவர்களும் போயிடுவாங்க. தெரிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இனி அவர் பிழைக்க மாட்டார். எடுத்த அப்படி சொன்னா எல்லாம் சுற்றி இருக்கலாம் போயிடுவாங்க. இவர் மட்டும் கண்ணி வெடியில காலை வச்சுட்டு அது எடுக்காத எவ்வளவு நேரம் தான் இருக்க முடியும்? இன்னைக்கு அநேகர் கண்ணி வெடியிலே தன் வாழ்க்கையை வைத்தது போல எடுக்கவும் முடியாம தப்பிக்கவும் முடியாம இன்னைக்கு திகைத்து கொண்டிருக்கிறார். கண்ணி வெடியில காலை வச்சுட்டாங்க, எடுக்க முடியல. அல்லேலூயா. இதற்காக தேவன் நம்மை அழைக்கல. நிச்சயம் அந்த சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றுவார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அப்ப நல்லா யோசனை பண்ணுங்க. உத்தம குமாரன், அந்த விசுவாசத்திலேயும் ஒரு உத்தமம் காணப்பட்டது. உண்மையா மனசு தொட்டு நம்ம சொல்ல முடியுமா, நான் விசுவாசத்துல நான் உண்மையில நான் உத்தமமா இருக்கிறேன்னு சொல்லி? எத்தனை சமயங்கள்ல இந்த விசுவாசத்தை நாம் மறுதலித்து இருக்கிறோம். எத்தனை சமயத்துல ஆண்டவரை விசுவாசிக்காமல் இன்னைக்கு அநேகரை தேடி அவர்கள் பின்பாக நாம் அலைந்திருக்கிறோம். எத்தனை ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய அந்த கணத்தை செய்யாமல் ஒரு மனுஷன் அவனுடைய வாசலிலே அவனுக்காக நாம் எத்தனை மணி நேரம் காத்து கொண்டு இருந்திருக்கிறோம். யோசனை பண்ணுங்க. ஐயோ, அவர் வந்துட்டாருன்னா அவரை பார்க்கணுமே. இன்னைக்கு பேங்க்ல லோன் வாங்க போனா அந்த மேனேஜர் வரும் வரைக்கும் உட்கார்ந்து இருப்போம். அப்படிதானே? அவர் 10 மணிக்கு வருவார் சொன்னா அவர் 11 மணி தான் வருவார். ஆனா நம்ம 9 மணிக்கே போய் உட்கார்ந்து இருப்போம். அந்த வாசலையே எட்டி பார்ப்போம், வந்துட்டாரா வந்துட்டாரா வந்துட்டாரா. அவ்வளவு மணி தான் காத்திருப்போம். அவர் உள்ள போனவர் சீக்கிரமா கூட நம்ம பார்க்க மாட்டாரு. அப்போ நம்ம கண்ணாடியில் எட்டி பார்ப்போம், நம்மளை பார்க்கறாரா, எப்படியாவது அவர் பார்வை நம்ம மேல விழுமா, எட்டி பார்ப்போம். அப்புறம் தான் அவர் என்ன பண்ணுவாருன்னா, கீழே விட்டு அவங்கள கூப்பிடுங்க, என்ன விஷயம். அப்போ உள்ள போவோம், ஒரு நம்பிக்கையோட போவோம். அப்போ சொல்லுவாரு, எல்லாம் கரெக்டா தான் இருக்கு, ஸோ இந்த ஒரு விஷயத்துல ப்ராசஸிங் ரொம்ப இதா இருக்கு, இதை நீங்க போய் மாத்திட்டு வாங்க, சரி நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷனு ஒரு 2 வாரம் பொறுத்து வாங்கன்னு வாங்க. இத்தனை மணி நேரம் காத்திருந்து உள்ள போயிட்டு ஏமாற்றத்தோடு நாம திரும்பி வரோம். ஒரு மனுஷன் மேல் உள்ள ஒரு நம்பிக்கை. ஆனால் நம்முடைய ஆண்டவர் மேல எந்த அளவுக்கு விசுவாசத்தில் நாம் உத்தமமா இருக்கிறோம். யோசனை பண்ணி பாருங்க. உடனே நடக்கணும். இன்னைக்கு ஜெபம் பண்ணா நாளைக்கு எனக்கு வந்து சேரணும். இப்படிதான் நம்ம ஆண்டவர் கிட்ட வைராக்கம் பாராட்டோம். ஆனா இது ஒரு மனுஷன் கிட்ட போய் ஒரு உதவிக்காக ஒரு பணம் கேட்கும் போது, இன்னைக்கு முடியாதுங்க, ஒரு வாரம் பொத்து வாங்கன்னு சொன்னா ஒண்ணுமே சொல்றது கிடையாது. ஐயா நீங்க 1 வாரம் பொத்து கொடுங்க, நான் வந்துடுறேன்னு சொல்லி அவங்க கிட்ட எவ்வளவு தாழ்ந்து போறோம். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அப்படி என்ன வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? அப்ப எப்படி நாம் ஜெயிக்க முடியும்? இன்னைக்கு நம்ம தோற்று போயிடுறோம் எல்லாத்துலயும். இன்னைக்கு பிசாசு நம்மை பார்த்து சிரித்து கொண்டு இருக்கிறானே. யோபனுடைய வாழ்க்கையில பாத்தீங்களா, அவன் எப்படி உங்களுக்கு உண்மையா இருக்கிறான்? அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து நடக்கிறான். எப்படி? நீங்க தான் அவனுக்கு தேவையெல்லாம் கொடுத்துருவீங்களே. என்னென்னவோ கொடுத்துட்டீங்க, பணத்தை கொடுத்துட்டீங்க, பொருளை கொடுத்துட்டீங்க, நிலத்தை கொடுத்துட்டீங்க, ஒட்டகம் வச்சிருக்கான், குதிரை வச்சிருக்கிறான், கழுதை வச்சிருக்கிறான், ஆடு வச்சிருக்கிறான், மாடை, எப்படி நீங்க அவனுக்கு அள்ளி கொடுத்துட்டீங்க, அதனாலதான் உங்க மேல நம்பிக்கையா இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாம் எடுத்துரு, அப்புறம் மாதிரி யோபு எப்படி இருக்கான்ட்டு. அப்ப இன்னைக்கு நம்ம பார்த்து அப்படி சொல்ல முடியுமா? இன்னைக்கு எவ்வளவு சவால், நம்ம எப்படி இருக்கிறோம், எப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொள்ளுங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அநேக பிரசங்கங்களை நாம் கேட்கலாம். எத்தனை பிரசங்கங்கள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது. எத்தனை முறை பிரசங்கங்கள் கேட்டாலும் ஒரே மாதிரிதான் இருக்கும். அல்லேலூயா. நான் என்ன மாத்திக்க மாட்டேங்க, அதுபடி அவர் சொல்லிட்டு அதுபடிதான் நான் கேட்பேன். எனக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. நம்ம ரூல்ஸ் இல்ல, தேவனுடைய ஒழுக்கத்துக்கும் தேவனுடைய திட்டங்களுக்கு தான் நாம வளைஞ்சு கொடுக்கணும். நமக்கு தேவன் ஒருபோதும் வளைஞ்சு கொடுக்க மாட்டார். ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. அப்போ விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயு, இன்னைக்கு விசுவாசத்துல உத்தமம் இருக்கணும். அந்த விசுவாசத்தினால்தான் உலகத்தை ஜெயிக்க முடியும். இன்னைக்கு நான் தோத்து போயிடும், பிரச்சனை, போராட்டம் சொல்லியிருந்தா அது இருந்து கொண்டுதான் இருக்கும். அப்ப நாம் எதை விசுவாசிக்கிறோம்? முதலாவது 2 தீமோத்தேயு 1:12 வாசிங்க. அருமையா சொல்லுவார் பாருங்க, பவுல் சொல்லுவார் பாருங்க. அது நிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுவதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர்
இருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். இன்னார் என்று அறிவேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமா? நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார்னு எனக்கு தெரியுங்க. எங்க வீட்டுக்கார பத்தி எனக்கு தெரியுங்க. மனைவி சொல்லணும், என் வீட்டுக்கார பத்தி எனக்கு தெரியுங்க, என் மனைவி பத்தி எனக்கு தெரியுங்க. நீ என்னதான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, என் கணவர் வந்து ஒருபோதும் ஒரு தவறான இடத்துக்கு தவறான வழிக்கு போக மாட்டார். நீ என்னதான் வந்து சொல்லுங்க, என் மனைவிய வார்த்தைக்கு மீறி எங்கேயும் போக மாட்டேன். அந்த நம்பிக்கை நான் விசுவாசிக்கிறவன் என்னார்? நான் யாரை விசுவாசிக்கிறேன்? மாம்சமான ஒரு இயேசுவையா, குமாரனாகிய கிறிஸ்துவையா? யாரை நான் விசுவாசிக்கிறேன்? அற்புதம் செய்கிற இயேசுவையா, பணம் கொடுத்து பைனான்ஸ் பண்ணுகிற இயேசுவையா, அல்லது கிறிஸ்துவாகிய தேவனுடைய குமாரனாய் எனக்கு கல்வாரி சிலுவையிலே அந்த அதிகாரத்தை திரும்ப பெற்றுக் கொடுத்து ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழும்படியாய் என் கிறிஸ்துவ, அந்த கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிறோம். இன்னைக்கு ரெண்டு விதங்கள் கிறிஸ்துவ. நான் பிரசங்கியாத வேறொரு கிறிஸ்துவை இன்றைக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பவுல் சொல்றாரு. அப்போ வேறொரு கிறிஸ்து இன்றைக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். அந்த கிறிஸ்து உலகத்துக்குரிய கிறிஸ்து. ஆனால் இங்கே சொல்லப்பட்ட ஒரு கிறிஸ்து அவர் பரத்துக்குரிய கிறிஸ்து. ஹல்லேலூயா. நாம் எந்த கிறிஸ்துவை நாம் பின்பற்றுகிறோம்? அப்ப எப்படி நாம் உலகத்தை ஜெயிக்க முடியும்? இன்னைக்கு அந்த கிறிஸ்துவை நீங்கள் பின்பற்றுவீர்களானால் உலகத்திலே நாம் தோற்று போய்விடுவோம். அதிசயம் நடக்கலன்னா வேற இடத்த மாத்திடுவோம். அற்புதம் நடக்கலாம் வேற இடத்த மாத்திடுவோம். 2 வாரம் சர்ச்சைக்கு வருவோம். அதிசயம் நடக்கலாம் 3ஆவது வாரம் மாலை போட்டு முட்டி போட்டு கோயிலுக்கு போயிடுவோம். அப்படிதான் நடக்குது இன்னைக்கு. அப்போ அது எந்த கிறிஸ்துவை? கொஞ்சம் கடன் பிரச்சனை தீரலாம் 4 வாரம் வருவோம். என்ன சிஸ்டர் இங்க வந்தா கடன் பிரச்சனை எல்லாம் மாறுது, நீங்க அங்க ஒன்றும் பாஸ்டர் ஒன்றும் தரது கிடையாது, எங்க கிட்ட தான் கேட்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்ம பாஸ்டர் சொல்ல உங்களை சொல்லல அப்படி கேட்டு என்ன பண்ணுவாங்க, கொடுக்கிற இடத்துக்கு போயிடுவாங்க. இன்னைக்கு இப்படிதானே மாறிக்கொண்டிருக்கிறது. அப்போ முதலாவது நமக்குள்ள வெளிப்பாடு அவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்கிற வெளிப்பாடு பெற்றவர்களாய் இன்றைக்கு நாம் மாற வேண்டும். ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. நாம் ஜெயிக்க பிறந்தவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நம்முடைய இந்த விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்போ இயேசுவே கிறிஸ்து என்கிற விசுவாசம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. நம்மெல்லாம் தேவனால் பிறந்தவர்கள். நீங்க பாத்தீங்களா, யோவான் 16:33 ஆண்டவர் சொல்லி நான் முடிக்கிறேன். யோவான் 16:33 வாசிங்க. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமா? ஹல்லேலூயா. இது யார் சொல்லுகிற ஸ்டேட்மெண்ட்? இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, நான் உலகத்தை ஜெயித்தங்க. அப்ப நீயும் உலகத்தை ஜெயிக்க வேண்டும். அப்ப இன்னைக்கு நாமும் உலகத்தை ஜெயிக்க வேண்டும். இன்னைக்கு ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். எனக்கு கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவும் என்னை பிரிக்க முடியாது. எந்த சூழ்நிலை ஆண்டவர் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும், வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும், நான் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாமல் போனாலும், நான் உயிரோடு இருந்தாலும் செத்து போனாலும், நான் ஆண்டவருக்காக வைராக்கியமா இருப்பேன். இதன் மூலமாக இந்த உலகத்தை ஜெயிப்பேன் என்கிற ஒரு ஆணித்தரமான வைராக்கியம் நமக்குள்ளே காணப்படும். ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அப்ப நாமெல்லாம் உலகத்தை ஜெயிக்க பிறந்தவர்கள். ஒரு தகப்பன் தன்னுடைய மகன் அலைக்கழிக்கப்படுகிறான் என்று சொல்லி சீசர் இடத்தை கொண்டு போவாங்க. பிசாசினால பிடிக்கப்பட்டு அவங்களால விரட்ட முடியாது. உடனே இயேசு கிறிஸ்துவ கொண்டு வருவாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து கேட்பாரு, நீ விசுவாசிக்கிறாயா அப்படின்னு கேட்கும்போது உடனே தகப்பன் சொல்லுவான், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், ஆனா எனக்குள்ள இருக்கிற அவிசுவாசம் நீங்கும்படி செய்யுங்க. அந்த கொஞ்சம் அவிசுவாசம் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை கெடுத்துக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அநேகர் தோற்று போவதற்கான அந்த அவிசுவாசம். இன்னைக்கு நாம் விசுவாசத்திலே உத்தமத்தை காணப்படணும். அது மாத்திரமல்ல, சீசர்கள் எல்லாம் கேட்பாங்க லூக்கா 17:5 அப்ப அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் ஆண்டவரே, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். இன்னைக்கு நாம கேட்போம், என்ன வர்த்திக்க பண்ணும்? சம்பளம் வாங்கினவனே கையில அப்படி வச்சு, ஆண்டவரே இந்த வருமானத்தை வர்த்திக்க பண்ணுங்க. ஆண்டவரே இந்த வீடு ஒண்ணு வாங்கி நான் கட்டிட்டேன், இன்னொரு வீடு வாங்கணும், வர்த்திக்க பண்ணுங்க. ஆண்டவரை எதை வர்த்திக்க பண்ணுங்க, அதை வர்த்திக்க பண்ணுங்கன்னு சொல்லிதான் இன்னைக்கு என்ன பண்ணுவோம்? பெருக்கத்தை இவைகளிலே நாம் எதிர்ப்போம். இதெல்லாம் நல்லது, இதெல்லாம் கேட்காமலேயே ஆண்டவர் தருவாங்க. இதை பத்தி பேசணும்னு அவசியமே கிடையாது. உங்களுக்கு என்னது தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். நீங்க வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே அது அவருக்கு தெரியும். இவையெல்லாம் உங்களுக்கு தேவை. அதனால இதை குறித்து உங்களுக்கு பேச வேண்டிய என்ற அவசியம் இல்லை. ஆனா எதை வர்த்திக்க பண்ணுகிறார்? எதை வர்த்திக்க பண்ண வேண்டும்? விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க.
விசுவாசத்திலே வல்லமை உள்ளவனா மாற்றுங்க. ஏன்னா இந்த விசுவாசம் தான் இதுல ஒரு முக்கியமான காரியம். எதிலே நாம் விழுந்து போவோம் என்று ஆண்டவருக்கு தெரியும். அதனாலதான் அவர் சொன்னாரு, மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காப்பார். அப்ப எதிலே நாம் விழுந்து போவோம். இன்றைக்கு நடக்கிற சம்பவம், இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் எப்படிப்பட்ட உலகம்? எப்படிப்பட்ட உலகத்திலே இந்த விசுவாசத்திலே நான் வாழ்ந்து கொண்டு நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அப்போ அங்க சொல்லப்பட்ட எப்படிப்பட்ட உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் இன்றைக்கு யாருடைய கையில இருக்கிறது? இந்த உலகத்தை யாரால் ஜெயிக்க முடியும்? இன்னைக்கு நாம் தேவனால் பிறந்திருக்கிறோமா? தேவனால் பிறப்பது என்று சொன்னால் அவரே கிறிஸ்து என்று நாம் அறிந்திருக்கிறோமா? அவர் உண்மையாகவே தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்கிற வெளிப்பாடு நமக்குள்ளே காணப்படுகிறதா? இன்னைக்கு யாரை நாம் விசுவாசித்துக் கொண்டு இருக்கிறோம்? கிறிஸ்துவையா மனிதர்களையா? இன்னைக்கு உலகத்திலே உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் தினம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னாரே, அந்த ஜெயித்த கிறிஸ்துவைத்தான் இன்றைக்கு நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நாம் ஜெயிக்கிறோமா? இன்னைக்கு நாம் தோற்று போன வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தலையில கையை வச்சு உட்கார்ந்து இருக்கிறோமே. இன்னைக்கு உலகத்தான் அப்படி இருப்பான். ஏனென்று சொன்னால் அவன் தேவனுடைய ஆளுகையின் கீழ் அல்ல, பிசாசுடைய ஆளுகையின் கீழ் இருக்கிறான். எப்போதுமே பிசாசு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? உன்னால முடியாது, நீ செய்ய மாட்ட, நீ எழும்பி நிற்க மாட்ட, அவ்வளவுதான் வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லி இந்த தோல்வியையே நம்முடைய வாழ்க்கையில காண்பித்து காண்பித்து நமக்கு மன இறுக்கத்தை கொடுத்து பின்பு நம்முடைய வாழ்க்கையே முடித்து விடுவதுதான் பிசாசுடைய தந்திரம் அல்லது வேலை. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தின் ஆளுகைக்குள்ளே நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய தேவனை குறித்த வெளிப்பாடு நமக்கு தேவை. எத்தனை பேருக்கு அந்த வெளிப்பாடு இருக்கு? நான் உலகத்தை ஜெயிச்சுட்டேன், என்ன பின்பற்றி வருகிற என் பிள்ளைகள் நீங்களும் உலகத்தை ஜெயிக்கணும்னு தான் நம்முடைய தேவன் விரும்புகிறார். இன்னைக்கு நாம் எல்லாம் ஜெயிக்க பிறந்தவர்கள். இந்த உலகத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் எப்படிப்பட்டது நமக்கு தெரியணும், நம்ம சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியணும், மற்ற விஷயங்கள் நாம் அறிந்து கொள்றோம். அப்போ இன்றைக்கு நாம் எல்லாம் அவர் கிறிஸ்து என்கிற வெளிப்பாடோடு கூட தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்படியே கண்களை மூடி ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி 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 நன்றி. அப்ப எல்லா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? அவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. நான் தேவனால் பிறந்தவனான மாறணும், தேவனுடைய சுபாவ நம்மிலே காணப்படும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எதை குறித்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கொஞ்ச நேரம் அப்படியே எல்லாரும் யாரும் எழுதுமா உட்கார்ந்த இடத்துல அப்படியே கண்களை மூடி அப்படியே சோதனை பண்ணி பார்க்கலாம். நான் ஜெயிக்க பிறந்தவன் அறிக்கை தலை நசுக்கப்பட்டதுன்னு சொல்லி அறிக்கையிடுங்க. வாயினால ஒவ்வொருத்தரும் இதை அறிக்கையிடுங்க பார்க்கலாம். எல்லாம் ஒரு பிசாசின் தலையை என் ஆண்டவர் சிலுவையிலே நசுக்கினார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் ஜெயிக்க பிறந்தவர். ஹல்லேலூயா.